சாப்பாடு கடைக்கு போனா சாப்பாடு இல்ல, டீ கடைக்கு போனா பால் என்ன கொதிக்கல. இதுக்கப்புறம் என்னதான் பண்றது? வீட்லயே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு. மிஷின் 3 in days 7. நம்ம காலேஜ் போறோம், எதுக்கு நம்ம ப்ரொவிஷன் வாங்க போறோம், நம்ம நண்பருக்கும் வாங்கணும். ஸோ நம்ம நண்பரும் கூட வராரு, காலேஜ் கிளம்பிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங் ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட் கூட ஏறின மாதிரி தெரியல. முருகேசா தேன் மாதிரி இதுடா சார், எங்க வாங்க போறதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் இருக்க மாதிரியே இருக்கு. நீங்க என்பிஆர் காலேஜ் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரைட் போன மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டோல்கேட், நேச்சுரல் லுக், அந்த என்பிஆர் கேட், அந்த என்பிஆர் கேட்ல இருந்து காலேஜ் நீங்க போகணும்னால அதே ஒரு ஹைவே மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்க ஒரு என்பிஆர் போகணும்னா ஒரு ட்ரிப் மாதிரி தான் போகணும். நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதான் காலை ஒரு 7:30 போல பஸ் ஏறுவேன். 9 மணி தான் காலேஜ் போகும். நல்லா ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு உங்க வச்சு காலேஜ்ல இறக்கி விடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு வழியாக காலேஜ்ல என்ட்ரி ஆச்சு. ஸோ இப்படி ஒரு காட்சியை கண்டது உண்டு அப்படி மாதிரி இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு. பாய்ஸ் ரெஸ்ட்ரூம்ல QR கோடை வச்சு ஃபீட்பேக் கேட்டுருக்காங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுப்பாங்க எனக்கு புரியல. ஸோ மேபி நீங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதனால இதை நினைச்சு கூட நெக்ஸ்ட் வந்த வேலையை முடிச்சாச்சு. கேட்டா இல்ல, ப்ரொவிஷன் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பேக்கரியில சாப்பிட்டு போலான்னு பேக்கரிக்கு போனா அப்பதான் தோணுச்சு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு. நத்தத்துல போய் சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஒரு கடையில கேட்டோம், இல்ல. இன்னொரு கடையில கேட்டோம், இல்லன்னு சொல்லிட்டு சரி பேக்கரியில டீயா குடிப்போம். டீ கடைக்கு போனா 2 டீனா தம்பி இன்னும் பால் கொதிக்கலன்றாரு. இதுக்கப்புறம் என்னடா போட வாழ்க்கையை வெறுத்து என்பிஆர் பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கே திருப்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி வந்து அதே பேக்கரிக்கு வந்தாச்சு. முன்னாடி இறக்கலாம் போல அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பேக்கரியில டீ, பப்ஸ், கேக் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.